திருமணம் என்பது முழுக்க முழுக்க உடல் தேவைக்காக மட்டுமே கிரியேட் செய்யப்பட்ட ஒன்று. நீங்க அதை தாண்டி ஒரு தேவை இருக்கு, சொல்லுங்க பாப்போம். அப்ப மேரேஜ்ன்ற அவசியம் என்ன இருக்கு? எனக்கு பிசிக்கலி ஒரு நீட் இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க. அந்த பார்ட்னர் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தவறே கிடையாது, அது எதுவுமே தப்புன்னு சொல்ல. ஆனா என்ன புரிதல் வருதுன்னா, இப்ப கணவன் வயசு ஒரு 30 வயசு அப்படின்னா 30 வருஷம் வேற வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பாரு. இப்ப பொண்ணுக்கு வயசு ஒரு 28 இல்ல ஒரு 30 இல்ல ஒரு 32 எதா வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு 30 வருஷம் வேற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. இவங்களோட தாட் ப்ராசஸ் வேற, இவங்களோட தாட் ப்ராசஸ் வேற. இவங்க வளர்ந்து வந்த விதம் வேற, இவங்க வளர்ந்து வந்த விதம் வேற. இவங்களை வளர்த்தெடுத்த விதம் வேற, இவங்களை வளர்த்தெடுத்த விதம் வேற. இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் வேற, இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் வேற. இது எல்லாத்தையும் தாண்டி ஆண் என்பவன் பிரெயின் சென்டர், பெண் என்பவள் எமோஷனல் சென்டர். ரெண்டுமே, இது நார்த் போல்னா சவுத் போல். அதனாலதான் அட்ராக்ஷனே இருக்கு. இது எப்படி ஒண்ணு சொல்றத ஒண்ணு கேட்க எனக்கு புரியலையே. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காதெல்லாம் நான் வேணாம் சொல்லி இன்று உயர்நீதிமன்றம் சொல்கிறது. உங்களது சுதந்திரம் திருமணத்தில் முடிவு பெறுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுது. புனிதம் என்பது திருமணத்தில் இல்லை, புனிதம் என்பது நீங்கள் நடந்து கொள்ள நடத்தையில் இருக்கிறது. ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.